ஒரு இடம் வாங்கி கொடுத்தாரு. எம்ஏ எக்கனாமிக்ஸ் 82 to 84 முடித்தேன். அப்போ தான் எப்படியாவது முஸ்லி காலேஜுக்கே வாத்தியாராக வந்துடணும் அப்படின்னு ஒரு வேகம் வந்து, அப்போ என்ன பண்ணலான்னா எம்ஃபில் படித்தா தான் முஸ்லி காலேஜுக்கு வர முடியும்னு சொன்னாங்க. சரின்னு அதையும் ஒரு வருஷம் போய் படித்து விட்டேன் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில். நினச்சதெல்லாம் நடத்தி வச்சேங்க. 86 ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மெட்ராஸில் வந்து எம்ஃபில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு, நான் வந்து எது சொன்னாலும் அப்படியே நம்புகிறேன். அதனாலேயே நிறைய உருப்படாமல் போனதும் உண்டு. அங்கே சொன்னாங்க 1 இயர் கழித்து தான் உனக்கு காலேஜ் போஸ்ட்டு கிடைக்குன்னு. சரி, உடனே புறப்பட்டு கிராமத்துக்கு போய் விவசாயம் செய்ய ஆரம்பித்தேன். கிணத்துல தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. நிறைய எங்கள் பெரியம்மாட்டெல்லாம் காசை வாங்கி ஒரு 10,000 வாங்கி கிணத்தை வெட்டினா எல்லாம் பாறை, அது பாட்டில் வெட்டிக்குது வாவேட்டு மாதிரி. எல்லாம் படிச்சுட்டு அவன் பெரிய வேலைக்கு போகிறான், இவனோடனே கல் உடச்சிக்கிட்டு இருக்கிறான் பாரு அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. கேணி வெட்டிக்கிட்டு இருக்கான். ஆமாம். கடைசியில் அந்த 1 இயர் வந்து அதிலே வேஸ்ட் ஆகி போச்சு. அப்புறம் மீண்டும் அதே எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து பேசும்போது, இப்படி எனக்கு வேலை வாய்ப்பு வந்துடும்னு சொன்னீங்களே, யார் சொன்னாங்க? இங்கே தான் யாரோ சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு முடிச்சா அவங்களே கிடையாது, எப்போ வரும்னு தெரியாதுன்ட்டாங்க. அப்புறம் தான் சரி மீண்டும் வந்து இன்னொரு வாத்தியார் என்ன பண்ணார், மெட்ராஸில் சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனம்ன்ற ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்தார், பொழுது போலன்னு அங்கே வாப்பா அப்படின்னு. இதாண்டா சரியாக சொன்னாங்கன்னா அங்கே போனப்போ அவர் என்னை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். சரி, ஒர்க் பண்ணுறதுன்னா இங்கே பண்ணு அப்படின்னாரு. 1986 டிசம்பர் 5ஆம் தேதி அந்த மெட்ராஸ் இன்ஸ்டியூட்டுக்கு போனேன். அங்கேருந்து கிட்டத்தட்ட 35 வருஷம் அதை விட்டு வெளியே வரல. ஊரில் கிராமத்தில் 25 வருஷம், எம்ஐடிஎஸில் 35 வருஷம். அங்கே வெறும் எம்ஃபில் முடிச்சுட்டு 1 வருஷம் சும்மா இருந்து சுற்றிட்டு இருந்தேன். நான் 60 வருடங்கள் கலந்து. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 வருஷம் கெனால் இரிகேஷனில் ரிசர்ச் ஒர்க்கு பண்ணினேன். அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை பார்த்துட்டு என்னுடைய கைடு எனக்கு பிஹெச்டிக்காக ஏரி பாசனத்தை கொடுத்தாரு. அந்த ஏரி பாசனத்தை 7 வருஷம் நான் முடிச்சுட்டு பிஹெச்டி சப்மிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 2 ப்ராஜெக்ட், அது இந்த இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி பண்ணிவிட்டு 2001 தான் எனக்கு 40 வயசில் தான் பர்மனெண்ட் வேலை கிடச்சிதாங்க. அதே இன்ஸ்டியூட்டில் வாங்கி கொடுத்தாரு. அதுலேருந்து 20 வருஷம் நான் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு 2021 நான் ரிட்டையர் ஆனேன். ரிட்டையர் ஆன அமௌண்ட்டில் நான் வந்து வீடு வாங்கினேன். ஆவடியில் ஒரு வீடை வாங்கிட்டு, இப்போ வந்து அந்த செயின்ட் பீட்டர்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஆவடி வீட்டுக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டரில் இருக்குது. இப்போ அங்கே வந்து எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸராக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு தூரம் நம்ம பண்ணியும் அந்த 86 விட்டுட்டு வரும்போது கிணறுகளெல்லாம் தண்ணி இல்லை, அங்கெல்லாம் ஒரே வறட்சியாக இருந்தது. என்னுடைய பிரச்சனையெல்லாம் சொல்லும்போது என்னுடைய வாத்தியார் என்ன சொன்னார், 86 உன்னுடைய ரிசர்ச் வாட்டரை பற்றி பண்ணு அப்படின்னு சொன்னதுனால தான் அது வாட்டரை பற்றியே இன்னைய வரையில் வாட்டரை பற்றி ஒரு 5 புக்கு போட்டுட்டேன். ஆனால் அது இது வந்து தியரிட்டிக்கலாக நம்ம ஒரு ஆள் போய் படித்து எழுதிடலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக செய்கிறது தான் பெரிய கஷ்டமாக கடினம். அது வந்து ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் அதில் தேவைப்படுது. ஒவ்வொருத்தரும் ஒரே குறிக்கோளோடு செய்யணும், ஆனால் அதை செய்ய முடியறதில்லை. அந்த ஒரு பிரச்சனைனால தான் இன்றைக்கும் அந்த எங்கள் ஊருக்கு போனால் தண்ணீர் பஞ்சம் இன்னையும் தலைவரித்தாக்குது. அங்கே எனக்கு விவசாயமே இல்லை, பெரும்பாலும் இல்லாமல் சூழ்நிலை தான் இருக்குது. அந்த சரௌண்டிங்கே அப்படி தான் இருக்குது. நான் அதான் சொல்கிறது அடிக்கடி, எங்கள் ஊர் சகாரா பாலைவனத்தின் ஒரு மலைமறைவு பகுதி அப்படின்னு. அதுக்கு தான் நம்ம முசிறியிலேருந்து ஒரு காவேரி ஆற்று வாய்க்கா மாதிரி கொண்டுட்டு போயிட்டா ஒரு 20-30 வருஷத்துக்கு 20-30 கிலோமீட்டர் கொண்டுட்டு போயிட்டா அட்லீஸ்ட் ஒரு போகம் விளைஞ்சா கூட போதும். அந்த விவசாயம் தண்ணீர் மட்டம் மேலே வரும், கிணறு மேலே வந்துடும், மக்கள் செழிப்பாக இருப்பாங்க, அவர் ஆடு மாடுகளுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும், அவர்கள் வாழ்வாதாரம் பெருகும். இல்லை, வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிறைய கடலில் போய் கலக்குது. நமக்கு தண்ணீர் இப்போ வந்து லிமிட்டடாக யூஸ் பண்ணி நிறைய சாகுபடி பண்ணுறதுக்கும் வழிவகைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது தண்ணீரே இல்லாத ஒரு வறட்சி பகுதிக்கு ஒரு வாய்க்காலில் வெட்டுறது தப்பே கிடையாது. அது காவேரியில் போகிற வாட்டரில் ஒரு வருஷத்துக்கு அந்த பக்கம் கொண்டு போங்க, ஒரு வருஷம் இந்த பக்கம் விடுங்க. இல்லை, நிறைய பண்ணலாம். நம்ம காவேரிக்கு நம்மளே தண்ணி கொடுக்கலாம். நம்ம ஆலத்துடையாம்பட்டியில் நம்ம கொல்லிமலையில் ஆரம்பித்து காத்தவராயன் காயில் ஒளிர வரைக்கும் 64 கழிகள் 33 ஏரிகள் இருக்குது. அந்த 33 ஏரிகள்லையும் ஆற்றங்கரைகளில் மரங்களை வளர்த்தாவே மழைப்பொழிவு மாதம் மும்மாரி மழை பெய்யும். நம்ம டெல்டாவுக்கு நம்ம தண்ணி கொடுக்கலாம். நிச்சயமாக. அது என்னுடைய ரிசர்ச்சு ஏரி பாசனம் தான். அது ஏரின்னா எனக்கு என்னன்னு தெரியாது. நான் இது எம்ஐடிஎஸ்க்கு 86 போகும்போது வெறும் கிணத்து பாசனத்தில் தான் நான் பண்ணினேன். பட் அவர் என்னுடைய கைடு மூலமாக ஏரி பாசனத்தை பண்ணுன்னு சொல்கிறதையும் இப்போ ஏரி பாசனத்தில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆகியிருக்கேன். அதாவது தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 41,000 ஏரி இருக்குது. அந்த 41,000 ஏரிகளுடைய மொத்த பாசன பரப்பு 1 மில்லியன் ஹெக்டேர், 10 லட்சத்துக்கும் கொஞ்சம் அதிகம். ஆனால் இந்த 10 லட்சம் ஹெக்டேரில் அதிகமான நிலப்பரப்பு எப்போ சாகுபடி பண்ணிச்சுன்னா 1968. அந்த 60களில் வந்து நல்ல சாகுபடி ஆகிருக்கு. 7 லட்சம் 8 லட்சம் 9.3 தான் மேக்ஸிமம் வந்து. இது அப்படியே ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
இப்போ அப்படியே குறைஞ்சிட்டு வந்து இப்போ 2010களில், அதாவது 2010 டு 2019, 20 10 ஆண்டுகளில் எவ்வளோன்னு சராசரி எடுத்துக்கிட்டா 3.9 லட்சம் தான் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 61% வந்து அந்த ஏரி பாசன பரப்பு எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போ இந்த உண்மையிலே எவ்வளோ ஏரிகள் இருக்குங்கிறத ஒரு கணக்கெடுத்தாவே பெரிய விஷயமா இருக்குங்கிறது என்னுடைய ஐடியா. அதுக்கே ஒரு ப்ராஜெக்ட் போடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கவர்மெண்ட்டில் டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. சீசன் அண்ட் கிராப் ரிப்போர்ட், தமிழ்நாடு எக்கனாமிக் அப்ரைசல், இந்த மாதிரி ஒரு 2-3 டாக்குமெண்ட். அதில் எப்போ பார்த்தீங்கன்னாலும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டோட்டல் 100 ஹெக்டேருக்கு கீழே இருக்கிற ஏரி, 100 ஏக்கருக்கு கீழே, 100 ஏக்கருக்கு மேலே இருக்கிற ஏரிகள்னு கொடுத்து கிட்டத்தட்ட எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் சேர்த்திங்கன்னா 41,127 ஏரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆயக்கட்டு பார்த்தா 3 லட்சம் தான் இருக்குது, 3 to 3.5 லட்சம். அப்போ என்ன நடக்குது அங்கே? இவங்க பாட்டில் ஏதோ அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி வருஷம் டேட்டாவை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உண்மையில் அது இருக்குதான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. அது அடுத்து செய்யறதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யலாம்னு நினைக்கிறோம். இப்போ அது மாதிரி நான் 3-4 ப்ராஜெக்ட் வேறு பண்ணியிருக்கிறேன். ஏரி பாசனம் எப்படி இயங்குது, என்னென்ன பிரச்சனைகளோடு இருக்குது. இது இன்னும் உண்மையில் சொல்லப்போனால் என்னுடைய பிஹெச்டியினுடைய ஒரு முக்கிய கருவே மாமூல் நாமாஸ் அப்படின்றது தான். அதாவது 1815 இந்த நார்த் ஆர்காடு டிஸ்ட்ரிக்டில் ஏரிகளெல்லாம் எப்படி வந்து பாலாற்றிலேருந்து தண்ணீரை கொண்டுட்டு வந்து அதை எப்படி மேனேஜ் பண்ணி நார்மல் பீரியட், நல்ல தண்ணி இருக்கிற காலத்தில், ஸ்கேர்சிட்டி பீரியட், தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிற காலத்தில் எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது தான் என்னுடைய தீசிஸுடைய பேசிக்ஸு. அந்த இது இன்றைக்கும் எப்படி செயல்படுது, 200 வருஷமாக அது செயல்படுதுங்கிறத நான் அதை ப்ரூவ் பண்ணுறது தான் என்னுடைய தீசிஸுடைய பெரிய முக்கியமான நோக்கமாக இருந்தது. அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எவ்வளோ நாளும் பண்ணி வந்த ஆராய்ச்சி அது வந்து அதாவது காவேரி பாக்கம் ஏரி அண்ட் தூசிமாமண்டூர் ஏரின்னு 2 ஏரிகளில் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணேன். காவேரி பாக்கம் 14 வில்லேஜ் இரிகேட் பண்ணுது, அதில் 5500 ஏக்கர். தூசிமாமண்டூர் 4111 ஏக்கர், அது 18 வில்லேஜ். இந்த 2 வில்லேஜ்லேயும் ஒவ்வொன்றிலையும் 6 மாதம் நான் தங்கியிருந்து, அப்புறம் ஆர்கேவ்ஸில் 1 வருஷம் தங்கியிருந்து, 2 வருஷம் ஃபீல்டு ஒர்க் ஃபுல்லாக பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ரிசர்ச்சை பண்ணேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதுக்கப்புறம் தான் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து கூட நான் ஒரு புக்காகவே போட்டிருக்கேன். என்னுடைய இதே பிஹெச்டி தீசிஸை ஒரு 25 வருஷங்கள் மீண்டும் போய் 25 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது 1990-91 ஒரு சர்வே பண்ணேன். அப்புறம் 2016-17 அந்த ஐசிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டு அதுலேயும் பண்ணி இன்றைக்கி அதை ஒரு புக்காகவே போட்டிருக்கேன். அதை பார்க்கும்போது இந்த மாற்றங்கள் அந்த 1990 ஒரே ஒரு வில்லேஜ் தான், மொத்தம் 14, 18, 32 ஒரு வில்லேஜுக்கு தான் தள்ளி போகாமல் இருந்தது, கீழ்வேறான. ஆனால் 2017-18 பண்ணும்போது கிட்டத்தட்ட பாதி வில்லேஜுக்கு தண்ணி போகலை. அவ்வளோ பிரச்சனைகள் அங்கே இருக்குது. அங்கே உண்மையில் பார்த்தா ஏரியில் இது மே மாதம்லாம் போனீங்கன்னா தண்ணி இருக்காது. நான் ஒரு தடவை மே மாதம் போனால் தண்ணி முக்கால் ஏரி இருக்குது. ஏன்னு கேட்டால் அங்கே தண்ணி யூஸ் பண்ணல அப்படின்றாங்க. அப்போ எவ்வளவோ பிரச்சனைகள் இன்னும் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ நம்ம பார்த்த ஏரிகளே இப்படி இருக்கும்போது தமிழகத்தில் இருக்கிற எல்லா பெரிய ஏரிகளும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணுன்னு தான் ஒரு ஆவலாக இருக்கிறேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம யோகநாதன் மூலமாக நிறைய வேலைகளை செய்யலான்ற எனக்கு ஒரு உத்வேகம் வந்து தான் நான் இப்போது சில மீட்டிங் கூட வந்திருக்கேன். 6 பாதுகாப்பு மற்றும் ஏரியில் புனரமைப்பு சங்க தலைவர் யோகநாதன் சிறிச்சோழன். இப்போ இன்னும் இந்த இருக்கக்கூடிய குழந்தைகள், இன்னும் சொல்ல போனால் நம்ம பேர குழந்தைங்க வச்சுங்களேன், அவங்களுக்கெல்லாம் அந்த குந்தாணி தெரியாது, உலக்க தெரியாது, உரலை தெரியாது, எண்ணெய் களையம் தெரியாது, அந்த ஏற்று தெரியாது, அந்த ஏற்று பறி தெரியாது. அந்த நீங்கள் ஐயாத்தில் நீங்கள் இருந்த அந்த பழைய தண்ணி எப்படிலாம் பாய்ச்சினீங்க அதை சொல்லுங்களேன். எப்படி மக்கள் பாய்ச்சினாங்க அப்படி சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா ஐயாறு வந்து கிட்டத்தட்ட எங்கள் ஊர் கிராமத்தை ஒட்டியே இருக்குது. கிராமத்தினுடைய எண்டு பகுதி பார்த்திங்கன்னா புத்தூர் ரோட்டில் பார்த்தா ஆறு இருக்குது. அப்போ பாலமெல்லாம் சின்ன பாலமாக இருக்கும். கீழே தான் தண்ணி வந்ததுனாவே பாலத்துக்கு மேலே தண்ணி போகும். இப்போ தான் கொஞ்சம் மேம்படுத்தி கட்டணுன்ட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க. அது கூட அது எஃபெக்டிவாக இருக்கான்னு தெரியல. பட் இப்போ விவசாயம் பார்த்திங்கன்னா அந்த 2 கரை ஓரத்துலேயும் நிறைய கிணறுகள், அந்த கிணறுகளை வச்சு தான் வந்து அவங்க சாகுபடி பண்ணுவாங்க. ஏன்னா நேரடியாக ஐயாயிரத்து மூலமான பாசனம் கிடையாது. 2 பக்கம் கிணறு வெட்டுவாங்க. அது ஒரு ஆனால் அந்த பகுதியில் இருக்கிற கிணற்று பாசனம் நல்ல விவசாயம் நடக்கும். நெல் பயிரிடுவாங்க. மற்ற நம்ம நார்மலாக என்னென்ன சாகுபடி உண்டோ அன்னைக்கு கேழ்வரகு போட்டாங்க, கம்பு போட்டாங்க, செஞ்சோளம் போட்டாங்க, வரகு போட்டாங்க, சாமைகள் போட்டாங்க. அது தண்ணி இருக்கிற பக்கத்தில் இந்த குதிரவாள் சம்பா, பொன்னி நெல் போட்டாங்க, நிறைய போட்டாங்க. இப்போ எல்லாம் பருத்திக்கு மாறிட்டாங்க. இப்போ அங்கே தண்ணி இல்லை. ஏன்னா ஐயாயிரத்துக்கு தண்ணி வர்றது ரேர். எப்போவாவது ஒரு தடவை வந்து ஒரேடியாக 2 நாளைக்கு ஓடிடாது. கிணறுகளும் வந்து அதை யூஸ் பண்ணுற நிலைமையில இல்லை. இப்போ நிறைய பேர் நிலத்தையே விற்றுட்டு வந்துட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் அது.
இப்போ தமிழ்நாட்டிலே ரொம்ப பெரிய ஏரியானது நம்ம திருத்தலையூர் ஏரி. வெரி குட். அந்த திருத்தலையூர் ஏரியில் வந்து ரொம்ப ஒரு நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம். அந்த ஏரி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஏரியா இருந்துச்சு. அந்த கண்ணனூர்லேருந்து வர்றதுக்காக அந்த பழனியாண்டிங்கிறவர் தான் பிரிச்சிருக்காரு. அந்த ஏரியை எடுத்து நம்ம ஏதோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஏதோ நிச்சயமாக. ஏன்னா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கூட நான் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா உண்மையிலேயே அது ஸ்பெஷல் கேஸாக இந்த திருத்தலூர் ஏரியை எடுத்துக்கிட்டு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி, அப்புறம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே ஒரு ஹிஸ்டாரிக்கலாக வந்து ஒரு சர்வே பண்ணி இப்போ லேட்டஸ்ட்டாக ஆக்சுவலாக அந்த விவசாயிகள் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு சர்வே பண்ணி அதனுடைய சூப்பர் ரிப்போர்ட் கொடுத்தா இதே மாதிரி தான் மற்ற இடத்துலையும் நம்ம வந்து ஏரிகளுடைய நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அம்மா பேர் என்னங்க? அம்மா பேர் செல்லம்மா. அப்பா பேர் கிருஷ்ணசாமி ரெடியா. சொந்த ஊர்? வேலைக்கானம். எங்கே படிச்சிங்க ஆரம்ப கல்வி? எங்கள் ஊர்லேயே 7வது வரலும் படிச்சுட்டு 8வதுலேருந்து புத்தூரில் படித்தேன். 11வது வரலும் புத்தூர், 12வது பிஷப்பர் கல்லூரி. பிஷப்பரில் ஃபெயில் ஆகிட்டேன். அதனால தான் முசிறி காலேஜில் நம்ம எக்கனாமிக்ஸ் ஒரு வாத்தியார் சேர்த்து விட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு படிப்பு வேகமே வந்தது. முசிறியில் பியூசி பிஏ படித்ததுக்கப்புறம் எம்ஏ சென்ட் ஜோசப்ஸு, அப்புறம் எம்ஃபில் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, பிஹெச்டி. என்னுடைய ஜாப்பு வாழ்க்கையே நம்ம எம்ஐடிஎஸ் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ்னு அடையாளம் இருக்குது. மனைவியின் பேர் என்ன? ஒரு பொண்ணு இருக்குது எனக்கு. அந்த பொண்ணு வந்து கிருஷ்ணபிரியா. என்னுடைய மனைவி டக்குன்னு கேட்டது சிவன் பார்வதின்ற மாதிரி. அது எனக்கு இப்போ இந்த வேகத்தில் வரமாட்டேங்குது பேர் என்னன்ட்டு. ஈஸ்வரி. சிவனும் ஈஸ்வரின்றதுல அது ஏன் இந்த ஈஸ்வரி எங்க பெண் எடுத்தீர்கள்? உங்கள் மாமனார் வீடு இங்கே தான் திருச்சி மெட்ராஸ்லேயே அமிஞ்சிக்கரையில். எங்கள் மாமனார் வந்து ஐஐடி சூப்பரண்டாக இருக்கார். அவர் மூலமாக அது கடைசி குழந்தை, இது கடைசி பண்ணது. அதனால் அது கொஞ்சம் நல்லா இருந்ததுனால நானே பண்ணிட்டேன். பரவாயில்ல. நம்ம ஐயார் உயிர் பெற வேண்டும். இன்னும் சொல்ல போனால், சுருக்கமாக சொல்ல போனோம்னா, இன்றைக்கி திருச்சியில் இருக்க பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய சாம்பாவான்கள் இங்கெல்லாம் ஐயாத்து தண்ணியை குடித்து ஐயாத்து தண்ணியை உருண்டு பிறண்டு தான் விவசாயத்தை பண்ணி தான் அங்கே பெரியவர்களாக இருக்கார்கள். அவர்களால் இந்த ஐயாத்துக்காக உயிர் கொடுக்க வேண்டும். அவர்களும் மனசு வைக்க வேண்டும். இந்த அரசாங்கம் மனசு வைக்க வேண்டும். ஐயாருக்கு உயிர் கொடுக்க வேண்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக. ஏன்னா அவங்களுக்கு பண்ண முடியும். ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ தூரம் எஃபோர்ட் எடுக்கணுமேன்ற ஒரு எண்ணத்தினால செய்கிறதில்ல, அவ்வளோதான். மற்றபடி அப்ரோச் பண்ணால் எல்லாம் பாசிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி ஐயா, வணக்கம். தேங்க்யூ. வெரி குட்.